இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து பீட் ஸ்டிச், அதாவது பீட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பீட் ஸ்டிச் அப்படி இல்லைன்னா இதை வந்து ரைஸ் பீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பஞ்சாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து சைஸ் இருக்குது, நாம் இந்த சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக எடுத்து பார்க்கும்போது இது கோதுமை மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா அரிசி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வீட் பீடு அப்படி இல்லைன்னா ரைஸ் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டானா அதுக்கப்புறம் வந்து அந்த 2mm பீட்ஸு, இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது வந்து லைனில் போட்டு ஒரே லைனில் அப்படியே போடுறது தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3mm பீடும் அதுக்கப்புறம் ரைஸ் பீடும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஊசி வந்து 24ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. மிஷின் நூல் வந்து எடுத்துக்கோங்க. மிஷின் நூல் வந்து கீழே இருந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நான் வந்து ஒரு நார்மல் நம்மளோட பீடை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு வீட் பீட் போட்டுறேன். வீட் பீட் எடுத்துட்டு அடுத்தது ஒரு பீடு, நெக்ஸ்ட் வந்து ஒரு வீட் பீடு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், டிசைனாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இதே டிசைன் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, வேறு மாடல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் மட்டும் போடும்போது 2 போடுங்க, மற்ற எல்லா பீட்ஸுமே 1 போடணும். இப்போ இதே மாடல் தான் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போ நான் வந்து 1 மணி விட்டு 1 மணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ப்ளவுஸ் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது டிசைன் இருந்ததுன்னா அந்த டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மணி, இன்னொரு சின்ன மணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட் பீட் கூட கொடுக்கலாம். இல்லைனா இந்த வீட் பீடே லைனாக கொடுக்கலாம், இல்லைனா இந்த வீட் பீட் வந்து கிராஸில் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சும்மா ஒரு ஐடியாவுக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் போட்டு பார்க்கும்போது இல்லைனா வேறு ஏதாவது ப்ளவுஸில் பார்க்கும்போது ஏதாவது டிசைன்ஸ் இருக்கும், அந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய டிசைன்ஸு க்ரியேட்டிவாக யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய வரும். ஏன்னா எல்லாருமே போடுற டிசைனே நம்மளும் போட்டால் நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அப்புறம் எப்படி நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, இதை வந்து நம்ம அவங்ககிட்டே பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், நமக்குன்னு ஒரு யூனிக்கான டிசைன் வந்து இருக்கணும். இது வந்து இந்த பீட்ஸில் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்கனாலும் அதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் வந்து கொண்டு வாங்க. ஒர்க்கு வந்து அழகாக ஃபினிஷிங்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். ஸோ இந்த பீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.